வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி கீழமாசி வீதி தேரடியில் கொட்டகை முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து முகூர்த்தக்கால் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தேரடியில் சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜை செய்து முகூர்த்தக்கால் நடப்பட்டது. கோவில் வளாகத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்திலும் முகூர்த்தக்கால் நடப்பட்டது. ஏற்பாடுகளை கோவில் இணை கமிஷனர் கிருஷ்ணன் தலைமையில் செய்தனர். சித்திரை திருவிழா கொடியேற்றம் ஏப்ரல் 29ஆம் தேதி, மீனாட்சி பட்டாபிஷேகம் மே 6ஆம் தேதி, மீனாட்சி திருக்கல்யாணம் மே 8ஆம் தேதி, மே 9இல் மீனாட்சி தேரோட்டமும் நடைபெறும். திருஉத்திரகூசமங்கை மங்களநாதர் சுவாமி கோவிலில் ராஜகோபுரம், மங்களேஸ்வரி அம்பாள் கோபுரம் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அடங்கிய 24 கோபுரங்களுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த 1ஆம் தேதி காலை யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. இன்று காலை 6 கால பூஜை முடிவடைந்து கடம் புறப்பாடானது. ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் ராணி ராஜேஸ்வரி நாச்சியார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 200க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கோபுர கலசங்கள் மீது ராட்சத ட்ரோன்கள் மூலம் மலர் தூவினர். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்ட, மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பக்தர்களின் வசதிக்கேற்ப சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன.
கரும வீரன் மலேசியாலேருந்து வந்திருக்கிறேன். இந்த கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கிறேன். சிறப்போசம் மங்கை கும்பாபிஷேகன்றது ஒரு பெரிய சிறப்பான ஒரு கும்பாபிஷேகம் தெரிஞ்சு நான் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன். என்னோட சில அடியார்கள்லாம் வந்திருக்காங்க. சில அடியார்கள்லாம் இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தது மிக மன திருப்தி. அதாவது முதல் சிவன் கோயில், இந்த கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கறது ஒரு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவனோட அருளால் நாங்கள் வந்திருக்கிறோம் மலேசியாலேருந்து. எங்களுக்கு இந்த அருள் புரிஞ்சு இந்த கும்பாபிஷேகம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் அந்த சிவன் பெருமாள் எல்லோருக்கும் அருள் புரிஞ்சு எல்லோரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி சந்தோஷமா வாழணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து மங்கள நாயகருக்கு பண்ணி, மங்கள நாயகிக்கு பண்ணி, மரகத நடராஜருக்கு பண்ணி, எல்லா ராஜகோபுரத்துக்கு மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மக்கள் அலைமோதுற கூட்டம் இருந்தாலும் மிக சிறப்பான ஏற்பாடுகள் அருமையாக இருந்துச்சு. அறம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல வந்து அன்னதானம் வந்து மிக சிறப்பா போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு நேரம் அன்னதானம் சாப்பிட போறாங்க. இந்த ஆலயம் வந்து உலகத்திலேயே முதலாக தோன்றிய ஒரு ஆலயங்க. இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு வந்து நம்ம நினைச்சாலே நம்மளுக்கு வந்து முக்திங்களாமா. சோ நம்ம இங்க இருக்கிற ஒரு பேச்சாளர் சொல்லிட்டு இருந்தாருங்க, இந்த ஆலயம் வந்து உலகத்தில் மிக மிக முதன்மையான சிவன் வந்து ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணம் நடந்த இடம் இந்த இடங்க. சோ பல சிறப்புகள், ஒரு சிறப்பு இரண்டு சிறப்புனால சொல்லவே முடியாது. வாய்ப்பு இருக்கிறவங்க வர்ற 2 மாசம் 3 மாசத்துக்குள்ளாரி வந்து கண்டிப்பா ஆலயத்துல வந்து நீங்க கலந்து சிவனை வந்து வழிபட்டுட்டு போய் இந்த அருளை வந்து நீங்களும் உங்க குடும்பத்தாரும் கிடைக்கணுங்கிறது எங்களோட ஆசைங்க. நன்றி, வணக்கங்க. கும்பகோணம் அருகே உள்ள பட்டேஸ்வரத்தில் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மநந்தி ஈஸ்வரர் கோயில் உள்ளது. இக்கோயில் முதலாம் ஆதித்த சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. பழமையான இக்கோயில் சீரமைக்கப்படாமல் சிதிலமடைந்து காணப்பட்டது. பக்தர்கள் கோரிக்கையை ஏற்று பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயில் நிர்வாகம் இக்கோயிலை தத்தெடுத்து 1,45,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கோயிலை சீரமைத்தது. தொடர்ந்து கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை விமரிசையாக நடத்தி வைத்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். காரைக்கால் கிழக்காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் கோயில். இக்கோயில் கிராம மக்களால் சீரமைக்கப்பட்டு கடந்த 1ஆம் தேதி யாக பூஜைகள் துவங்கின. யாக பூஜைகள் முடிந்து இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். விழாவில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.